குடிக்கல, அவன் தான் குடிக்கிறான், அவன் காசுலேயே அவன் குடிக்கிறான்னு இருந்தால் கூட சரி, அந்த நட்பை என்ன செய்யணாக்கா உங்களை தரித்திரத்துக்குள்ளே நடத்தும். ஆமாம், அந்த உலகத்தின் ஆவி உங்களை சும்மா விடாது. அவன் மனைவி கிட்ட எப்படி பேசுவான் அந்த குடிகாரங்க? நீங்கள் குடிக்காமையே அதே வார்த்தைலாம் பேசுவீங்க. ஆமாம், இதெல்லாம் உண்மைதான். பாவத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி எப்படி புருஷங்கிட்ட பேசுவா? பாவம் செய்யாத அதே பரிசுத்த ஸ்திரீ, விசுவாசி, குடும்ப தகராறில் அந்த பாவம் செய்கிற ஸ்திரீ எப்படி புருஷனத்தில் பேசுகிறாளோ அதே போல் பேசுவாள். ஆனால் இவள் பாவம் செய்யலை, ஆனால் வேறு பாவம் செஞ்சிட்டான். வாயின் பேச்சினால், வாயின் வார்த்தையினால் மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டான் இல்லையா? கூடா சவகாசம், கூடா நட்புன்றது இதெல்லாம் தான் உங்களை கொண்டு போய் விட்டுரும். தரித்திரம் நேரடியாக வராது, பல வழிகளிலே வந்து உங்களை தேவையில்லாத செலவுகளுக்குள்ளே தள்ளி விட்டுரும். தேவையில்லாத செலவுகளுக்குள்ளே போய் தள்ளி விட்டுரும். இந்த மனதை கட்டுப்படுத்தாததுனால்தான் சில பேர்